சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்வு ஒரு வருடம் தாண்டி பெருமானின் பெருங்கருணை துணை கொண்டு நிகழ்ந்து வருவது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த அமைப்பில் இன்று 9ஆம் திருமுறையில் இறைவனின் அருள் புரி தன்மை என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக திரு அண்ணாமலையில் இருந்து முனைவர் மான்விழி ரஞ்சித் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் செஞ்சியில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார்கள். கவிஞராக, சொற்பொழிவாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக, வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளராக, மாணவ முன்னேற்ற சிந்தனையாளராக, நூல் ஆசிரியராக, ஒருங்கிணைப்பாளராகவும், அதாவது சங்க இலக்கிய ஆய்வு நடுவத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும், இலக்கிய தென்றல், சிறந்த பெண்மணி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கக்கூடிய நமது அம்மா அவர்கள், மான்விழி ரஞ்சித் அம்மா அவர்கள்தான் இன்று இந்த பொழிவை கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதாவது 9ஆம் திருமுறையில் இறைவனின் அருள் புரி தன்மை. தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். பேச்சை கேட்கலாம் வாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில இறைவனை பற்றி நாம் சிந்திப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். எல்லாம் வல்லவனை இருகரம் கூப்பி வணங்குகிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலையிலிருந்து மான்விழி ரஞ்சித் ஆகிய நான் உங்கள் முன்னாடி 9ஆம் திருமுறையில் இறைவனின் அருள் புரி தன்மை அப்படிங்கிற தலைப்புல பேச போறேன். இறைவனை நாம் எல்லோரும் வணங்குதல் அப்படிங்கிறது அவனுடைய அருளுக்காக வேண்டிதான். சித்தர்களாகட்டும், நாயன்மார்களாகட்டும், அடியவர்களாகட்டும், இன்றைய உலகில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் மிக மகிழ்ச்சியாகவே வாழ விரும்புகிறோம். அந்த மகிழ்ச்சியை இறைவன் நமக்கு தர்றதுக்கு அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னு கேட்டா அவனுடைய அருள். இந்த 9ஆம் திருமுறையில 9 மரம் இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு அருளை வழங்குகிறான் அப்படிங்கிற நோக்குல இன்னைக்கு நாம பேசவிருக்கிறோம். இறைவன் ஒரு உயிரையும் படைக்கும் பொழுது அந்த உயிர் மிக மிக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் படைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா இந்த இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவர்களின் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக தெளிந்த ஒரு நீரோடை போல இருக்கும். ஆனால் நாம் ஐம்புல ஆசைகளில் சிக்கி உழல்கிறோம். அதுதான் நம்ம அருளாளர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, 5 பகைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களும் கூட தங்களுடைய வாக்கினில் இந்த ஐம்புல ஒடுக்கம் குறித்து நிறைய பேசியிருக்காங்க. நம் கண்கள் எதை பார்க்கிறதோ அதை அப்படியே நம்ம மனசு விரும்புது. நம்ம காதுகள் எவற்றையெல்லாம் கேட்கின்றனவோ அதை அப்படியே நம்ம காதுகள் விரும்புகின்றன. நம்ம மனசு அது பின்னாடியே போகுது. அது நமக்கு வேணும், அதை நம்ம எடுத்துக்கணும், அது நம்முடையதாக ஆக்கிக்கணும். பிறருக்கு அது பிறருடைய பொருளாக இருந்தாலும் கூட அதை தம்முடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம மனசு விரும்பும். இப்படி ஐம்புலன்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்பொழுது வருகிறதோ அப்பதான் அந்த மனிதன் இறை நம்பிக்கையோடு இறையினை பின்பற்றி மிக மகிழ்ச்சியாக வாழ்வான் என்பதை இந்த 9ஆம் திருமுறை தன்னுடைய பாடல்களில் பல இடங்களில் எடுத்தேன். அது குறித்து நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வரலாம். அதுல முதல்ல திருமாளிகை தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடியவனுக்கு இறைவன் எப்படியெல்லாம் தன்னுடைய அருளை வழங்குவான் அப்படின்னு சொல்றாருன்னா, அடியவர்களுக்கே அவன் அடிமையாக வந்து விடுவான் அப்படின்னு சொல்றார். அடியவர்களுக்கு அடிமையாவான்.
எப்படி அடியவர்களுக்கு அவன் அடிமையாக முடியும் அப்படின்னு கேட்டா, அடியவர்கள் மீதான அன்பினில் அவன் அடிமையாயிடுறான். எப்பொழுதெல்லாம் அடியவர்கள் இறைவன் மீது அன்பு செலுத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவனே வந்து அந்த அன்புக்கு அடிமையாகி என்னவெல்லாம் அந்த அடியவர்கள் கேட்கிறார்களோ அவற்றையெல்லாம் செய்திருக்கின்றனர் அப்படிங்கிறதுதான் பாருங்க. அந்த வகையில தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை அப்படின்னு சொல்லி அடியவர் சொல்றார். அடிமை பூணுதல் வேறு. அது வந்து அடியவர்கள் தான் அடிமையாக முடியும். இறைவனுக்கு அடிமையாதல் அப்படிங்கிறது அடியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. நான் இறைவன் மேல இருக்கிற பற்றினால நான் வந்து இறைவனுக்கு அடிமை ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாவண்யா அம்மா அவர் அந்த அடியவர் கூட்டம் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இறைவன் மீது இருக்கின்ற தீராத அன்பினால் யோசிச்சு பாருங்க, வருடத்தின் 365 நாட்களும் இறைவன் மீது கொண்ட பற்றினால இறைவன் பெயரை ஏதேனும் ஒரு வகையில சொல்லணும், ஏதாவது இறைவனுக்கு செய்யணும் அப்படின்ற நோக்குல அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. இது அவர்களாக விரும்பி இறைவனுக்காக இறங்குதல், இறைவனை நினைத்து இறங்குதல். இது அடியவர்களின் செயல், இறைவனுக்கு அடிமையாக. இப்போ இறைவன் எப்படி அடிமையாகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த அன்பில், இந்த அடியவர்களுடைய அன்பில் இறங்கி இறைவனே வரான். நாம் இறைவனிடம் செல்வது போல இறைவன் நம்மீது உள்ள அன்பினால் இறங்கி வருதல் என்பது இறைவன் நம்மீது அடிமை பூணுதல் என்பதை குறிக்கும். அது இறைவனுடைய அருளாக நம்ம கொள்ளலாம். இறைவன் நம்மளுக்கு அடிமையாதல் என்பது இறைவன் நம்மீது காட்டக்கூடிய அருளாக நம்ம நினைச்சு பார்க்கலாம். இத அழிவல உள்ளத்து ஆனந்த கனி. நம் அன்பினை நம்முடைய மனது கற்றற்று வழங்கும் பொழுது இறைவன் என்ன செய்வானா, ஆனந்த கனி போல அவனுடைய அருளை நமக்கு அருளுவான். அவனுடைய அன்பினை நமக்கு மீண்டும் மீண்டும் தந்துகிட்டே இருப்பான். அப்போ நம்முடைய வாழ்வு மிக இன்பமயமானதாக இருக்கும். ஐம்புல அடக்கம் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ, நம் மனம் செல்லும் போக்கில் நாம் போகாமல், எண்ணங்கள் செல்வதெல்லாம் கேட்காமல், நம்முடைய ஐம்புலன்களையும் ஒன்றாக்கி இறைவனையே நாம் நினைக்கும் பொழுது இறைவன் நம்மை மிகச் சரியாக வழி நடத்துவான் அப்படிங்கிறதான் திருமாளிகை தேவர் சொல்லியிருக்க. இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருட்பிழம்பு அற எறிந்த சோதி. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இடர்கெடுத்து, எனக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் கெடுத்து, என்னை தடுத்தாட்கொண்டு, என்னுடைய தவறான செயல்கள், நான் வந்து இதுதான் சரி, இதுதான் தவறு, இதுதான் நேர்மை அப்படின்னு என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி, உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வெவ்வேறு முடிவுகளை எடுப்பேன். இது மனித இயல்பு. நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நாம் எடுத்த முடிவு ஒரு தருணத்துல சரியா இருக்கும், இன்னொரு தருணத்துல அதே முடிவை நம்ம தப்பா நினைப்போம். ஆனால் நம்ம இறைவன் வந்து நமக்கு நடத்தக்கூடிய அத்துணை செயல்களுமே வந்து நம்முடைய எதிர்காலத்திற்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் சரியானதாக தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்காம இன்னைக்கு நமக்கு 1008 துன்பம் வந்துருச்சு, எனக்கு இப்போ வேலையை தேடுபவர்கள் எனக்கு வேலையே கிடைக்கவே இல்லை, கடவுள் என்ன என் மேல கருணை காட்டுறாரு, குழந்தை இல்லாதவர்கள் எனக்கு குழந்தையே இல்லை, கடவுள் என்ன எனக்கு கருணை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி இறைவனை திட்டுதல் அப்படின்ற போக்கு இன்னைக்கு உலகியல்ல இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் உண்மை, ஒரு குழந்தை வந்து சாதாரணமா 10 மாதங்களில் பிறந்தால் அது சாதாரண குழந்தையா இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு 10 வருடங்கள் கழித்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாணிக்கமாக, ஒரு வைரமாக மிளிரும். மேலேயே கிடைச்சிட்டா மரம், இன்னும் ஆழ தோண்டி இன்னும் சில காலம் அது மண்ணுக்குள் புதைந்து கிடந்து எடுத்தால் அது நிலக்கரியா இருக்கும். இன்னும் பல ஆண்டுகள் மண்ணுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது வைரமா மிளிரும். அதுதான் எவ்வளோ பொறுமையோடு நாம் இருக்கிறோமோ அதற்கேற்ற பலன் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்வியலிலும் இருக்கு. இதுதான் இறைவன் விதித்த நியதி. இதை புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப சீக்கிரம் எனக்கு எல்லாமே கிடைக்கல, இறைவனுடைய அருள் எனக்கு இல்லவே இல்லை, இறைவன் அப்படின்றவனே இல்லை, கடவுள் எனக்கு இதை செய்யல அது செய்யல அப்படின்னு
வெகுஜனமாகிய நாம் புலம்புவது அவனை முழுமையாக புரிந்து கொள்ளாததை காட்டும். அததான் இங்க மாளிகை தேவர் சொல்றார், திருமாளிகை தேவர். இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுடைய இடர்களை எல்லாம் நீ கெடுத்து விட்டாய், என்னை தடுத்தாட்கொண்டாய், என்னுள் இருட்பிழம்பு. நம்ம மனதில் இருக்கின்ற தீய தவறான பல்வேறு வகையான எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து என்னை தடுத்தாட்டு கொண்டு என்னை மிகச்சரியாக வழிநடத்தி செல்வது யார் அப்படின்னு கேட்டா ஜோதியாகிய இறைவன். அப்படியே இறைவனை ஜோதியா அவர் வர்ணிக்கிறார். அந்த இருட்பிழம்பு அதை தள்ளிடுறார். இருளாகிய பிழம்பு, அது பிழம்பு அப்படின்னா தீ அது கண்ணாபின்னான்னு எரியுது. ஒரு இயல்பா இல்லாம, ஒரு அழகியலோடு இல்லாமல், ஒரு வெளிச்சம் தருவதற்காக இல்லாமல் பிழம்பாக எரிவது. அதை தவிர்த்து விட்டு சோதியாக, அதே நெருப்பு தான், ஆனால் சோதியாக சன்னமாக அருகில் இருப்போரை தாக்காமல் அருகில் இருப்போருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஜோதியாக இறைவனை ரொம்ப அழகா அவர் வர்ணிக்கிறார். இதே மாதிரிதான் மாணிக்க வாசகரும் தன்னுடைய நூல்ல சொல்லியிருப்பார். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. அவரும் அதே என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இருள்களை எல்லாம் கடிந்த, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இருள்களை எல்லாம் கடிந்து எழக்கூடிய ஞாயிறு. இன்னைக்கு இந்த உலகத்துல தினந்தோறும் இருள் வந்துட்டு மறுநாள் காலையில இந்த உலகமே வெளிச்சம் கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு அடிப்படையானது என்ன அப்படின்னா நம்முடைய சூரியன். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதை அழகா கொண்டு வந்து இறைவனோடு ஒப்பிடுறார் மாணிக்க வாசகர். அந்த ஞாயிறு எப்படி இந்த உலகிற்கு ஒளி தருகிறதோ அது போல எனக்கு அருள் புரிந்தவர் நீ அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் திருமாளிகை தேவரும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருளாகிய தவறான அறியாமை மிக்க எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு என்ன ஜோதி போல நின்று என்னை தடுத்தாட்கொண்டாயே அப்படின்னு சொல்லி சிவனை பாடும் பொழுது நம்முடைய மனமும் அதுல அப்படியே கரைந்து போகும். இறைவனுடைய அருட்பேராற்றலை நினைத்து நம்ம எல்லாம் நெக்குருகி போயிடுறோம். திருவண்ணாமலையில இப்போ ஒரு உண்மை சம்பவம் ஒண்ணு நான் சொல்றேன், பேராச்சரியமா இருக்கும். நான் முன்னால் ஒரு தனியார் கல்லூரியில பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அந்த கல்லூரியினுடைய தாளாளர் என்கிட்ட, நான் திருவண்ணாமலையில எனக்கு திருமணம் அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்ன அழைச்சு இந்த விஷயத்த சொன்னார். நீங்க திருவண்ணாமலை அப்படிங்கிற புண்ணிய பூமியில இருக்க போறீங்கம்மா, அப்படிப்பட்ட அந்த தலத்திற்கு நிறைய பெருமைகள் உண்டு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். பல கல்வி நிறுவனங்களுக்கு அவர் சொந்தக்காரர். இறைவனுடைய பெரும் கருணையினால சீரும் சிறப்பும் பெற்று நிறைய செல்வங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துடுறாரு. மகள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்களும் நல்ல செல்வ செழிப்போட இருக்காங்க. குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்து 3 வருடங்கள் அந்த குழந்தை அழறதை தவிர எதுவுமே செய்யவே இல்லை. அழுது, ஆனா அம்மான்னு கூப்பிட தெரியல. யோசிச்சு பாருங்க, 3 வருடங்கள் ஒரு கை குழந்தை அம்மான்னு தன்னுடைய தாயை கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல, வான்னு சொல்லல, போன்னு சொல்லல, எதுவுமே பேசல. அழுது, பசிக்குதுன்னா அழும், நடக்குது, எல்லாமே செய்யுது, ஆனா பேச்சு வரவே இல்லை. இவங்க வயதான எங்க தாளாளருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப மனது சங்கடமாகி நம்முடைய அண்ணாமலையாரை வேண்டுறாங்க. நாங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் எங்களை நீங்க மனப்பூர்வமா மன்னிச்சு எங்களை மிகச்சரியான பாதையில வழிநடத்திட்டு போக வேண்டியது உன்னுடைய வேலை தானே. நாங்க தப்பு பண்ணோம்னா எங்களை சரியா சிந்திக்க வச்சு சரியான பாதையில் நீ தானே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அந்த அம்மா வேண்டதா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி வேண்டி நான் நாங்கள் இருவரும் அவர்களுக்கு படகு மாதிரி மிகப்பெரிய மகிழுந்து இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்த நொடியே இன்னொரு புதிய மகிழுந்தை
உடனடியாக வாங்கக்கூடிய பொருளாதார வசதி உடையவர்கள் தான். இப்போ இறைவன் கிட்ட வேண்டிட்டு இந்த திருவண்ணாமலைக்கு உன்னை மலை வலம் வரும். அந்த மலை வலம் வந்து முடிக்கும் பொழுது என்னுடைய பேத்தி பேசணும். நீங்க தான் அதுக்கு பெரும் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட விண்ணப்பிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு வந்து அப்படியே 2 பேரும் வயதானவங்க 2 பேருமே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. பேராச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ப இத அவர் சொல்லும் பொழுது எனக்கு உடல் எல்லாம் புல்லரிச்சு. எனக்கு வந்து எப்படி அவருடைய கருணை, அந்த இறைவனின் கருணை அப்படிங்கிறது, அந்த தூய்மையான அன்பு இருக்கு. இறைவன் அடிமையாகிறான்னு நான் சொன்னேன்ல. அதற்கான மிகச்சிறந்த சான்று ஆயிரக்கணக்கான சம்பவங்கள்ல இது. அவர் இறங்கி அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த கிரிவலத்தை முடிக்கும் பொழுது, வீட்ல இருந்து அலைபேசியில இருந்து அழைப்பு. பாப்பா பேசுறாமா. ஆனந்த கண்ணீரோடு. ஒரு உடலும் உள்ளமும் நெக்குருகி அந்த அந்த நிலையை நினைச்சு பாருங்களேன். இப்ப நினைக்கும் போது எனக்கு கண்கள் எல்லாம் அப்படியே பூரிக்குது. என்னுடைய உடல் நெக்குருகு. அந்த இடத்திலேயே 2 பேரும் உட்கார்ந்து அழறாங்க. எவ்ளோ கனவுகளோடையும், எவ்ளோ லட்சியங்களோடையும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் நான் இந்த கிரிவலம் வரும்போதெல்லாம் பார்ப்பேன். இந்த மாரி எத்துணை கனவுகள், எத்துணை எண்ணங்கள் ஈடேறணும்னு எத்தனாயிரம் மக்கள் இந்த கிரிவலம் வந்துகிட்டே இருக்காங்க. எத்தனாயிரம் பேருக்கு அது மிக நல்லதை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த இறைவனுடைய அருள் பார்வை என்பது கேட்போருக்கெல்லாம் வாரி 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 வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு தடவை கிரிவலத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 14 லட்சம் பேர் வரலும் வர்றதா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் 14 லட்சம் பேர் மலைவலம் வர்றதா நம்ம செய்தித்தாள்ல பார்க்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் பேராவது வருவாங்க. இறைவனுடைய பேராற்றல் அந்த 5 லட்சம் பேரினுடைய விண்ணப்பத்தையும் மிகச்சரியாக, இப்ப மான்வழிக்கு என்ன வேணும், லாவண்யா அம்மாவுக்கு என்ன வேணும், கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்ன வேணும், ரொம்ப அழகா மிகச்சரியானதா மிக உயர்ந்ததா திட்டமிட்டு உங்க கையில கொண்டு வந்து அவர் கொடுத்துறாரு. இந்த இறைவனுடைய அருள் தன்மை அப்படிங்கிறது இந்த வகையில தான் இருக்குதுங்கிறது எனக்கு திருமாளிகை தேவனுடைய பாடலை படிக்கும் பொழுது அவர்கள் சொல்லியது ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். அப்படியே மாணிக்கவாசகனுடைய அனுபவத்தையும் நம்ம பார்த்தோம். அவரோட உள்ளத்தில் இருக்கின்ற இருளை எடுக்கின்ற ஞாயிறாக இறைவன் இருக்கிறான். மாளிகை தேவர் என்ன சொல்றாரு? அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருட்பிழம்பை எடுக்கின்ற ஜோதியாக இறைவன் இருக்கிறான். அவனுடைய அருள் நம்முடைய இடர்களை எல்லாம் களைகிறது அப்படின்னு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிரம்மன் மிகப்பெரியவன். இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவிப்பவனாக இருக்கலாம். அறிவு அவனுடைய சொத்து. ஏன்னா சரஸ்வதி தேவியாரே துணைவியாராக இருக்கிறார். திருமால் செல்வத்திற்கெல்லாம் செல்வனாக இருக்கலாம். மிகப்பெரிய லட்சாதிபதியாக கூட இருக்கலாம். இத்துணை தெய்வங்கள் கூடவே இருந்தாலும் இந்த அறிவும் செல்வமும் ஒரு மனிதனுக்கு செருக்கை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பதவியில இருக்கோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய அடியவர்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள் எல்லோருமே அந்த செருக்கு இல்லாமல், ஆணவம் இல்லாமல், தான் அப்படிங்கிறது இல்லாமல் பணிவன்போடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயலாத ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன். எல்லா தருணங்களிலும் அவங்க அதே பணிவோட இருப்பாங்களா, அதே அன்போடு இருப்பாங்களா, எல்லாத்தையும் சமமா பாவிப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் வினாவிற்குரிய கேள்வி. இப்போ இந்த சபையில நான் இப்படி இருக்கேன். என்னுடைய மாணவர்களுக்கு முன்னாடி நான் போய் பேசும்பொழுது கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அந்த உணர்வோடு மற்ற அவர்களை விட எனக்கு கூடுதலா தெரியுங்கிற அந்த உணர்வை என்னோட எட்டி பார்க்கும். அது ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். அது ஒரு மிகச்சிறிய ஒரு அகங்காரத்தை கொடுக்கும். எனக்கு தெரியும், உனக்கு அது தெரியல, ஏன் கேட்கல? அந்த மாணவனை கேட்கும் பாங்கே
உனக்கு அது தெரியலல்ல, தெரியாதுல்ல, அது வந்துருது. தவிர்க்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் நடைமுறையில அதை நம்மளால சாத்தியப்படுத்தி கொண்டு போக முடியல. ஆனால் சிவனை வணங்குபவர்கள் வெறும் அன்பை தான் ஆயுதமா வச்சு அவனை வணங்குறதுக்கு பணம் செலுத்தணும், இவ்வளோ தொகையை போடணும், இந்தந்த செயல்பாடுகள் எல்லாம் இருக்கணும்னு இல்லாமல் முழுக்க முழுக்க அன்பினையே அள்ளி தருபவனாக சிவன் இருக்கிறார். இத துணுக்கென ஆயனும் மாலும் தொடர்வடும் சுடராய் இப்பால் அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பலத்தாடின்னு அவர்கள் இருவரையும் வணங்குபவர்களுக்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் தரலாம். ஆனால் இறைவனை, சிவனை நினைந்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அன்பினையே இறைவன் கொடுக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா மாளிகை தேவி சொல்றார். இதுல மிகச்சிறந்த ஒரு சொல்லாட்சி அணுக்கர். அணுக்கர்னு அவர் சொல்றது யாருன்னா, யாரெல்லாம் இறைவனை நெருங்கி வணங்கி நிற்கிறார்களோ அவர்களை நாம் அணுக்கர் அப்படிங்கிற சொல்லால அவர் குறிப்பிடுறார். அப்படி சிவனை வணங்குவதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வெறும் அன்பு இருந்தா போதும். அந்த அன்பினால் அந்த ஆண்டவனையே நாம் அடிமையாக்கிவிடும். நமக்கெல்லாம் அடிமையாக நமக்கு நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தன்னுடைய அருட்பேர் ஆற்றலினால் நிஜமாக்கி தருபவனாக இறைவன் இருக்கிறார். இதைதான் அருளாளர்கள் அந்த 9 பாடல்களையும் சுட்டி சென்று கொண்டிருக்கிறார். 9ஆம் திருமுறை மட்டுமில்லாமல் 12 திருமுறைகளினுடைய அடிநாதமாக இறைவனுடைய அந்த அருள்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா சேந்தனார் எந்த மாதிரி இறைவனுடைய அருளை சுற்றார் அப்படின்னு ஓரிரு வரிகள்ல சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். பழுத்த செந்தமிழ் மலர்களை சூடி இறைவனை வணங்கினா போதும் வந்துருவான். நீங்க 1 கோடி ரூபாய் கொண்டு போய் சாமி உண்டியல்ல போடணும் அவசியமே இல்லை. சுவாமி அதையெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அவன்கிட்ட இல்லாத பணமா அவன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறான். என்ன கடவுள் எதிர்பார்க்கிறார்? அன்போடு சில வார்த்தைகள், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா அத சேந்தனார் சொல்றத பாருங்க. பழுத்த செந்தமிழ் பாமாலை. பழுத்த, இந்த இடத்துல பழுத்தன்றது கனிந்தன்றது தமிழ் ரொம்ப அழகா. இப்போ கனிந்த பழம் எப்படி நமக்கு இனிமையை தருமோ அது போல ஒரு மிகச்சிறந்த பாமாலை, மிக அழகான, மிக தேர்ந்த, மிக ஆகச்சிறந்த சொற்களை எல்லாம் சேர்த்து ஒரு பாமாலை, பூமாலை இல்ல, ஒரு பாமாலை இயற்றி இறைவனை நம்ம வணங்கணும்னா இறைவனுடைய அருள் நமக்கு எளிமையா கிட்டிடும்னு அவர் பாடுறார். ரொம்ப பாருங்க, பழுத்த செந்தமிழ் மலர்கள் சூடி தமிழை தன்னுடைய பாடல்களால் அந்த மாலைகளால் அலங்கரித்து அந்த தமிழை கொண்டு இறைவனை நாம் வணங்கினால் யாரெல்லாம் அப்படி வணங்கி நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் இறைவன் நாடி வரும். அவர்களையெல்லாம் இவனும் வணங்கி நெருங்கி அணுக்கமாக வருவான். அவர்கள்ட்ட நெருங்கி வருவான். இந்த திருஞான சம்பந்தராகட்டும், நாவுக்கரசராகட்டும், இங்கு வாழ்ந்த இந்த 9ஆம் திருமுறையை பாடிய இந்த 9 பேராகட்டும், இந்த அடியவர்கள் எல்லாம் செய்திருக்கின்ற காரியம் என்ன? ஒரே ஒரு காரியம்தான். தமிழ் சேந்தனார் வரிகள்ல சொல்றதா இருந்தா, பழுத்த செந்தமிழ் மலர்களை அப்படியே கொண்டு பாமாலையாக்கி இறைவனுக்கு சாத்தியிருக்கான். இத்தனாயிரம் வருடங்கள் கடந்து நீங்களும் நானும் சேந்தனாரை பேசிட்டு இருக்கோம். அத்தகைய பழுத்த செந்தமிழ் மலர்களால் யாரெல்லாம் இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள் புரிபவனாக இறைவன் இருக்கிறார். அடுத்ததா என் ஆருயிர் போகும் அப்படின்னு சொல்றார் சேந்தனார். அடுத்து ரொம்ப அழகா செம்மையா ஒரே வரியில சொல்றார்,
என்னுடைய ஆருயிர் போகும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி தரக்கூடியவனாக, சந்தோஷத்தை தரக்கூடியவனாக, உற்சாகம், ஆனந்தம், இன்னும் என்னென்ன சொற்கள் எல்லாம் இருக்குதோ அவற்றையெல்லாம் தரக்கூடியவனாக, எனக்கு மகிழ்ச்சினா சிவன் தான். அததான் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆருயிர் போகும். இந்த உயிருக்கு எது மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னா சிவன் தான். அந்த சிவத்தை அப்படி சேந்தனார் பாராட்டி. அது போலவே கருவூரர் ரொம்ப நிதானிச்சு சொல்றார். இவ் அரும் பிறவி பவ்வ நீர் நீந்தும் ஏழையேற்கு. ஏன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது இல்லை. ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும், வாழ்வியல்ல அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடி நடக்கவிருப்பதை ஒவ்வொரு கணமும் சிந்தித்து, இது சிக்கல், இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, இதை யோசித்து உறவுகளை எப்படி மிகச்சரியா நிர்வகிக்கிறது, நட்புகளை எப்படி சேகரிப்பது, நம்முடன் இருப்பவர்களை எப்படி நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் சிந்தித்து 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 அதற்கு மிகச்சரியாக திட்டமிட்டு நடந்து அதற்கான செயல்களை எல்லாம் செய்து ஒவ்வொரு கணத்தையும் திட்டமிட்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களினுடைய வாழ்வுதான் வெற்றிகரமானதாக, மகிழ்ச்சிகரமானதாக. இதற்கு இறைவனுடைய பெரும் கருணை மிக அவசியம். அந்த பெரும் கருணை என்பது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அன்பினால் மட்டுமே கிடைக்கும், பேரன்பினால் மட்டுமே கிடைக்கும். இறைவன் மீது யாரெல்லாம் கருணை உடையவர்களாக, அன்புடையவர்களாக, அடிமை பூணுபவர்களாக இறைவனுக்கு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்து உயிர்கள் எல்லாத்து மேலையும் அன்புடையவர்களாக இருப்பாங்க. இத சித்தர்கள் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அடியவர்களுக்கெல்லாம் அடியவன் சுந்தரப்படுவார். நான் யாரு அப்படின்னா இறைவனுடைய அடியவர்களுக்கெல்லாம் அடியவன் படும். இந்த உலகில் உள்ள உயிர்கள் எல்லாமே இறைவனாக இருந்தது. ஒரு புல்லாகி பூ, அதாவது இப்படி இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே இறைவனாகவே நாம் கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருளாளர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுமே இறைவன் தான் அப்படின்னு. அத கரூரர் பாடுறாரு. இந்த உலகம் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த அவர் கடலா உருவகிக்கிறார். இந்த அரும் பிறவி கடலை, இந்த வாழ்க்கையை பவ்வ நீர் நீந்தும் ஏழையேற்கு, அந்த கடலினை கடந்து போறதுக்கு வசதி உடையவன் நான் இல்ல, நான் ஒரு ஏழை. இந்த கடலை, இந்த வாழ்க்கை என்னும் கடலை நீந்துவதற்கான துடுப்போ படகோ எதுவுமே என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கக்கூடிய துடுப்பும் படகும் என்னன்னா அன்பு. அந்த அன்பினால் இறைவனை நான் நினைக்க போறேன். அந்த இறைவன் என்னுடைய அன்பிற்காக என்னிடம் வருவான். அவ்வளவுதான். இந்த நம்பிக்கையோடு அவர் பேசுறாரு. என்னுடன் பிறந்த ஐவரும் வகையே. இந்த இடத்துல 5 பேருன்றது நம்முடைய ஐம்புலன்கள். காது ஒரு விஷயத்த கேட்டுச்சு அப்படின்னா அது எனக்கு வேணும்னு மனசு உடனே சொல்லும். யாராவது நல்லா பேசிட்டு இருக்காங்க, அவர்கள் பேசுவது உண்மைன்னு நம்ம நம்பிட்டோம்னா உடனே நம்ம அந்த விஷயத்த நமக்கே கை கிடைச்சிடணும் நாம எதிர்பார்ப்போம். நம்முடைய மனது அதை நோக்கியே போகும். இதை அவர் கரூரார் உணர்ந்து சொல்றார். இவ் அரும் பிறவி பவ்வ நீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே. இந்த ஐவரும் அப்படிங்கிறது நம்முடைய ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களும் கருவூராருக்கு பகையே நல்கிறது. அவர் பார்க்காதன்னா அவருடைய கண் பார்க்குது, பேசாதன்னா அவருடைய வாய் போய் பேசுது. இந்த 5ம் பகையாக இருக்குது. அப்படி பகையாக இருக்கும் பொழுது யார் துணை? நமக்கு யாருப்பா துணையா இருப்பா? இறைவனை தவிர வேற யாரு இருக்க முடியும்? அததான் கரூரார் சொல்றாரு. யார் துணை என்றால் அஞ்சல், கவலைப்படாத, பயப்படாத என்று வரக்கூடிய
அருளை செய்யக்கூடிய இறைவனே எனக்கு துணையாவான். எப்பொழுது என்னுடைய மனம் அவன் ஒருவனையே நினைக்கிறதோ அப்பொழுது என்னுடைய கண்கள் வேறு எதையும் நாடுவதில்லை, என்னுடைய காதுகள் வேறு எதையும் கேட்பதில்லை, என்னுடைய உதடுகள் வேறு யாருடைய பெயரையும் உச்சரிப்பதில்லை, என்னுடைய நா வேறு எச்சுவையையும் நாடுவதில்லை. என்னுடைய ஐம்புலன்கள் மொத்தமும் இறைவன் அப்படிங்கிற ஒருவனையே நாடிக்கொண்டிருக்கு. அததான் ரொம்ப நேர்த்தியான வார்த்தைகள்ல அவர் சொல்றாரு, ஐவரும் பகையே, 5 பேரும் எனக்கு பகையாக இருந்தாலும் கூட இறைவன் அப்படிங்கிற ஒரு அருளி செய்பவனாகிய இறைவன் அப்படிங்கிற ஒரு பெயர் எங்க 5 பேரையும் ஒன்றிணைச்சு பேரின்பத்தை எனக்கு நல்குகிறது அப்படின்னு கரூரர் தன்னுடைய பாடல்ல ரொம்ப நேர்த்தியா சொல்றார். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அவன் தாயினும் நல்லவனாம். இந்த உலகத்துல தாயை பற்றி பல கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம், நேர்லயும் அனுபவிச்சிருக்கோம். காலையில அம்மா வந்து ஒவ்வொரு வீட்லயுமே இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தாயும் அந்த வீட்டுல மீதி என்ன இருக்கோ அததான் சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு சூடா தட்டில் வைப்பாங்க, கணவருக்கு மிக அழகா பரிமாறுவாங்க, வீட்டு பெரியவங்களுக்கு தனியா எடுத்து வச்சிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கின்ற பெண் என்ன செய்வான்னா, இவர்களுக்கு எல்லாம் கொடுத்தது போக எது மீதி இருக்கோ அது வீணாயிடக்கூடாதே, நம்ம குழந்தைக்கு இது நேத்து செஞ்சது கூட இன்னைக்கு இருந்ததுன்னா தாய் என்ன செய்வாள்னா, ஓ நம்ம சாப்பிடலாம், நம்ம உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடணும், அது நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளினுடைய பாட புத்தகத்தை முழுமையா அவங்க படிச்சு முடிச்சிடுறாங்க. படிச்சு முடிச்சுட்டு குழந்தைக்கு தேர்வுத்தாள் வரும் பொழுது இவங்களே எளிமையா விடை எழுதிடுவாங்க. என்ன கண்ணு இதுக்கு போய் இந்த விடை எழுதிட்ட அப்படின்னு பாப்பா கிட்டயே கேட்பாங்க, தம்பி கிட்டயே கேட்பாங்க. அப்படி தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைக்கு நீச்சல் தெரியலன்னா இவங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த வகுப்பு இந்த வகுப்புன்னு குழந்தைங்களை நம்ம அனுப்பி ஒரு தாய்மை அப்படிங்கிறது இன்னைக்கு வேறொரு நிலையில தன்னுடைய அன்பை வெளிக்காமிச்சிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடியும் தாய்மை மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. இதனை அப்படியே இதுல கொண்டு வர்றார். தாயினும் சிறந்த அன்புடையது, தாயினும் நல்லவனாக இருப்பவன், தாயை விட சிறந்த அன்புடையவன், தாயை விட நல்லவனாக இருப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அருளாளர்கள் இந்த பாடல் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கரூரர் மேலும் சொல்றாரு, அவன் பெரும் கருணை வாய்ந்தவன். பெரும் கருணை, சாதாரண கருணை இல்ல. இறைவன் நம்ம மேல காட்டக்கூடிய கருணையை ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லிட்டு போயிடவே முடியாது. அவனுடைய கருணை பெரும் கருணை, எதனோடவும் ஒப்பிட முடியாது. யாரெல்லாம் அழைக்கிறார்கள், ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேருக்கு 5 லட்சம் தொந்தரவுகள் இருக்கும். அந்த 5 லட்சம் தொந்தரவுகளையும் கூட மிகச்சரியா அவங்களுக்கு பயணிச்சு அத்துணை பேரினுடைய துன்பத்தையும் நீக்குபவனாக இறைவன் இருக்கிறார். அததான் அவர் வந்து பெரும் கருணையாளன் அப்படின்னு குறிப்பிட்டார். இந்த ஞாயிறு கிழக்கே தோன்றி இந்த உலகுக்கெல்லாம் எப்படி ஒளியை தருகிறதோ அது போல இறைவனும் தன்னுடைய பெரும் இந்த உலகோருக்கெல்லாம் அருளை தருவான். கருவூராரும் அததான் சொல்றாரு, திருமாளிகை தேவரும் அப்படித்தான் சொல்றாரு, சேந்தனாரும் அப்படிதான் சொல்றாரு, கண்டராதித்தரும் அப்படிதான் சொல்றாரு, வேணாட்டடிகளும் அப்படிதான் சொல்றாரு. எல்லோருமே இறைவன் என்கின்ற பெரும் கருணையாளன், அன்பு அப்படிங்கிற 3 எழுத்திற்கு கட்டுப்பட்டு, அடிமை அப்படிங்கிற 3 எழுத்தில் நமக்கே அடிமையாயிடுவான். நம்மளுக்குதான் எல்லாருக்குமே கதை தெரியும் இல்ல, மாணிக்க வாசகனுடைய கதை.
ஒரு பிட்டுக்கு போய் மண் சுமக்க முடியுமா? பக்தி, அன்பு அப்படியே அடிமையாயிட்டான். அத்தகைய பெரும் கருணையாளனாக விளங்கக்கூடியவன் நம்முடைய ஈசன் தில்லை நடராஜன். பல இடங்களில், பல பெயர்களில் பலருக்கு நம்பிக்கை ஊட்டுபவனாக இருக்கிறார். உண்மையிலேயே இன்னைக்கு அறிவியல் செய்தியோடு நாம் இதை இணைத்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கு அடிப்படை என்ன அப்படின்னா நம்பிக்கை. உளவியல் இதுதான் பேசுது. நம்முடைய ஆழ் மனது எதை முழுமையாக நம்புகிறதோ அந்த நம்பிக்கையை அப்படியே நம்முடைய வாழ்வு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுது. இறைவனை நாம் முழுமையாக நம்பும் பொழுது பல அற்புதங்கள் நடத்தி காட்டியிருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி திருவிளையாடல்கள் செஞ்சான், அப்படி அற்புதங்கள் நடந்துச்சு, இப்படி அற்புதங்கள் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து உண்மையா? அன்னைக்கு இருந்தவங்களுக்கு நடந்தது, இன்னைக்கு இருக்கவங்களுக்கு நடக்கல. இந்த கேள்விகள் எல்லாம் நம்முள் எழும். நிறைய பேர் இதை கேள்வியாவே கேட்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் இறைவனை நாம் முழுமையாக நம்பும் பொழுது என்ன நாம் நினைக்கிறோமோ அதை அப்படியே நம் கைகளில் அள்ளி தருவான். நமக்கு தருவானா மாட்டானா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான வினாக்கள் எல்லாம் நமக்கு வந்தால் நீ எப்படி நம்ம சந்தேகப்படுறோமோ அதே சந்தேகம் தான் நமக்கும் விடையா கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையிலேயே ஒவ்வொருவரும் மிகச்சரியாக ரொம்ப நிதானமா யோசிச்சு இந்த விஷயத்த பாருங்க. நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் அள்ளித்தர இறைவன் காத்திருக்கிறான். ஏன்னா நாமெல்லாம் கடவுளினுடைய குழந்தைகள். அததான் அத்துணை அருளாளர்களும் சொல்றாங்க. இறைவனுடைய பெரும் கருணையினால், அவனுடைய அருளினால் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும்னு சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? கேள்வி இதுதான். அப்போ எப்படி நம்ம தகுதிப்படுத்திக்கிறது? பெரும் கருணையோடு, பேரன்போடு, சக உயிர்களை நேசித்து, ஐம்புலன்களையும் அடக்கி, வேறு எதிலும் நம்முடைய சிந்தனையினை செலுத்தாமல் இறைவனுடைய கருணையையே எப்பொழுதெல்லாம் நாம் நினைத்து நடைபோடுகிறோமோ அப்பொழுது நாம் என்னவெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய பாதங்களில் கொட்டுவதற்கு பெரும் கருணையாளனாகிய ஈசன் தயாராகவே இருக்கிறார். மனசாட்சியை தொட்டு நம்ம யோசிச்சோம்னா தெரியும், சுயநலம் இல்லாமல் நாம் ஒன்றையும் அவனிடம் கேட்பதே இல்லை. அது எப்படிங்க கொடுத்துருவான்? என்னுடைய குழந்தைகள் 2 பேர் இருக்காங்கன்னா 2 குழந்தைகளுக்கும் நான் ஒரு தாயாக சமமா தானே பாவிக்கணும். நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் எப்படிங்க வைக்க முடியும்? என்னுடைய சுயநலத்துக்கு எனக்கு இதெல்லாம் வேணும் 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 வேணும்னு நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன்னா அவன் தராமல் இருக்கிறான்னா காரணம் இருக்கு. ஏன்னா அவனுக்கு நான் மட்டும் குழந்தை இல்லைல்ல. கணக்கு சொன்ன மாதிரி 5 லட்சம் நான் கணக்கு சொல்றேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கணக்கில் அடங்காத பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் அவன் தானே தந்தை. அவனால எப்படி ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்க முடியும்? என்னுடைய சுயநலத்துக்கு எனக்கு இது வேணும்னு கேட்டு நான் கிடைக்கலன்னா அவன் மேல கோச்சுக்கிறது எந்த வகை நியாயம்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதைதான் பண்றோம். எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இப்ப வரல, அப்ப வரல. இந்த கோபங்கள் எல்லாம் ஒரு நொடி யோசிச்சு பார்த்தோம்னா நியாயமானதா? நல்ல நிதானமா யோசிப்போம். இறைவன் அனைத்தையும் அனைவருக்கும் அருளி செய்வான். அது நமக்கு தேவையா? அதற்கான தகுதி நம்ம கிட்ட இருக்கா? அந்த தகுதிப்படுத்துதல் என்பது நம்முடைய ஐம்புலன்களையும் ஒடுக்குதல். ஐம்புலன்களையும் நீங்க ஒடுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களோட ஆசை என்பது ரொம்ப 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 எளிமையானதா, ரொம்ப சாதாரணமானதா. அப்போ உங்களுக்கு தேவைகள் என்பதே ரொம்ப குறைவா இருக்கும். கடவுள் மகிழ்ச்சிய தானாவே குடுப்பார். தேடி 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 அத்தனையும் உங்கள்ட்ட வந்துட்டே இருக்கும். இதத்தான் நம்முடைய அருளாளர்கள் பல்வேறு பாடல்களினூடே பல கதைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் கூறி இறைவனுடைய அருள் நம்மை வந்தடைய நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அன்பு செலுத்தி அவனுக்கு அடிமையாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். இறுதியா பாதகத்திற்கு பரிசு தந்தவர் இறைவர் அப்படின்னு சொல்றார். அது எப்படி பாதகத்துக்கு இறைவன் பரிசு தருவான்? அந்த வரியை படிச்ச உடனே எனக்குள்ளரே ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஒரு தவறுக்கு எப்படி இறைவனால பரிசு தர முடியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அந்த பாதகத்துக்கு பரிசு தருபவன் நாயன்மார்கள்ல சண்டிகேஸ்வரர். அவர் என்ன பண்றாரு? தினந்தோறும் அவருடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு வரியில நான் அதை முடிச்சிருக்கேன். அவர் தன்னுடைய தந்தையின் காலையே மழுவினால வெட்டுவார். ஏன்னா சிவனிந்தை செஞ்சதுனால. சிவனிந்தை செய்து அன்பு பாராட்டாமல் இருந்ததுனால உறவென்றும் பாராமல் தன்னுடைய தந்தையின் பாதத்தையே காலையே வெட்டிடுவார். அதனால அவருக்கு மீண்டும் எல்லாம் அமைஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அது இறைவனுடைய திருவிளையாடு. அப்படி பாதத்தை காலை வெட்டும் பொழுது அந்த செயல் பாதக செயல் தான். அந்த பாதகத்திற்கும் பரிசு தருபவனாக இறைவன், அந்த பாதகத்தையும் சரி செய்பவனாக இறைவன், அது அவனுடைய திருவிழா. அப்படி இறைவன் பெரும் கருணையாளனாக இந்த உலகோர் விரும்புவதையெல்லாம் தன்னுடைய அருள் பேர் ஆற்றலினால் அருளாக மாறி மருளை எல்லாம் நீக்கி அறியாமைகளை எல்லாம் போக்கி நம்முடைய இருண்மையான வாழ்வில் இருந்து நம்மை ஒளிமயமான வாழ்விற்கு நம்மை அழைத்து சென்று ஒரு மகிழ்ச்சிகரமான, ஆனந்தமான, நிம்மதியான, ரொம்ப சந்தோஷமான வாழ்வினை தருபவனாக இறைவன் இருக்கிறான். அதைதான் நம்முடைய அருளாளர்கள் அத்துணை பேரும் சொல்கிறார். அவனுடைய அருள் என்பது நம்முடைய அன்பின் காரணமாக நம்மிடம் வந்தடையும். அத்தகைய அன்பினை நாம் எல்லோரும் கை கொண்டு நம்முடைய ஐம்புலன்களை ஒடுக்கி நாம் செய்யக்கூடிய அத்துணை செயல்களிலும் பிறருக்கு ஏதேனும் ஒரு இடத்துலயாவது ஒரு உதவியோட, இந்த உதவி இது செய்யறதுனால இவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சது, இதை நம்ம செய்ய போறோம், இதுல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் என்று பிற உயிர்களின் மேல் அன்பு கொண்டு சிவனை மீண்டும் மீண்டும் நாம் வழிபட அவன் நாம் கேட்டதையெல்லாம் அள்ளித்தரும். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லோரும் அது சின்ன புழுவுல இருந்து இந்த ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் வரைப்போம். எல்லாரும் விரும்பி விரும்பி கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதாங்க, மகிழ்ச்சி, மன நிறைவு, பேரானந்தம். இதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இறைவன் மீது அன்போடு இருக்கணும், பிறரின் மீது அன்போடு. இது நடந்தால் நாம் கேட்கக்கூடிய அத்துணையையும் அள்ளி 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 தர இறைவன் தயாராக இருக்கிறான். இது அவனுடைய அருள் புரியும் தன்மை என இந்த 9 பாடியிருக்கின்றனர் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை தந்து இந்த மாலை நேரத்தை மிகச்சிறந்த தருணமாக மாற்றிய லாவண்யா அம்மாவிற்கு என்னுடைய இருகணம் கூப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பல நேரங்கள்ல தன்னுடைய பணியினூடே, அதுவும் ஒவ்வொரு பெண்ணும்
தன்னுடைய இல்லத்தையும் கவனிச்சு, இல்லறத்தையும் செம்மையா செஞ்சு, அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்தவளாக இருந்து கொண்டுதான் நம்ம இதெல்லாம் செய்யணும். அதுதான் சரி. அப்படி தன்னுடைய பணிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக முடித்துக் கொண்டு, அந்த நேரங்களினூடே நம்மையும் இந்த செயல்களில் எல்லாம் ஈடுபடுத்தி, இறை சிந்தனையோடு இனி வரக்கூடிய நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த இறை வழிபாடு தொடர வேண்டும் என்கின்ற உண்மையான தொலைநோக்கு. பல மேடைகள்ல நம்ம தொலைநோக்கு பார்வைன்னுலாம் பேசுவோம். ஆனால் உண்மையான தொலைநோக்கோடு சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லாவண்யா அம்மையார் உள்ளிட்ட அந்த அமைப்பினர், அந்த நிகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பினர் அத்துணை பேருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.